குட்டி குட்டி குறும்படத்த போட்டு நல்லா இருந்த பேர் எல்லாத்தையுமே வந்து உடச்சி விட்ட மாரி பல சம்பவங்கள் வந்து நடந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ, செகண்ட் லவ்வோட எபிசோட் நம்பர் 25த்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கண்டஸ்டன்ஸை வந்து சேர விடாம பாய்ஸையும், கேர்ள்ஸையும் வந்து பிரிச்சு நடுவுல ஒரு வால் வந்து வச்சு விட்டுர்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பிராவோவும், விக்கியும் வந்து டிஸ்கஷன்ல வந்து இருக்காங்க. அதில வந்து ஆர்ஜே ப்ராவோக்கு வந்து சிந்துரி வந்து பிடிக்குது அப்படிங்கிற மாரி வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. பட் வந்து அவங்க ரொம்ப டிஃபென்சிவாக இருக்காங்க. இப்படி இருந்தா எப்படி வந்து நம்ம இன்னும் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும், ஏதாவது பேச முடியும், ஃபர்தராக வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டினும் வந்து அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ருதிகா வராங்க. ஸ்ருதிகா வந்து வெக்கியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாங்க, "எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லி. "பிரியங்காவை மிஸ் பண்ணுறீங்களா?" அப்படிங்கவும், "ஆமாம் மிஸ் பண்ணுறேன்" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பிரியங்காவும் விக்கியாவும் இருக்கிற ஒரு சில மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி அவங்களுக்கு வந்து போட்டு காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே வந்து கண்டிப்பாக வந்து நான் விடமாட்டேன் பிரியங்காவை, நான் இன்னும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சார்ட் அவுட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. வெக்கேக்கு நார்மலாக முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து சிந்தூரிக்கு. ஸோ சிந்தூரி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, வெக்கே மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வெக்கேவை என் லைஃப் பார்ட்னராக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஜஸ்ட் வந்து வெக்கே வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான், அதை தாண்டி என்னால் எங்கேயுமே கனெக்டே ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திரும்ப திரும்ப அதே ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெக்கே பிரியங்கா இவங்க 2 பேரும் இருக்கிற வீடியோ வந்து சிந்துரிக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஜென்யூனாகவே இவங்க 2 பேரும் திரும்பவும் எனக்கு சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. பட் அந்த ஒரு விஷயம் வந்து நடக்க மாட்டேங்குது. சீக்கிரமாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, பிரியங்கா வராங்க. பிரியங்காவுக்கு ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதில் வந்து வெக்கே பிரியங்கா இருக்க மாதிரியான ஒரு விஷயம் வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக வெக்கேக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேணும் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. பட் வந்து நான் ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்கேன். ஸோ எனக்கு பிராவோ மேலேயும் எனக்கு வந்து ஒரு பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. நான் சோகமாக இருந்தபோது என்னை வந்து சிரிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கன்ஃப்யூசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பிரியங்கா சொன்னதை பார்க்க முடிச்சுது. நெக்ஸ்ட் வந்து பிராவோ வராரு. ஸோ சிந்துரியை வந்து மிஸ் பண்ணுற ரொம்பவே இந்த வால் வச்ச அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ சிந்துரியை பற்றி அடிக்கடி அவர் நிறையவே பேசிகிட்டு இருந்தையோ வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு முன்னாடி தான் வந்து எஃபோர்ட் போட முடியும். அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஓகே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பிரியங்கா பற்றி கேட்கும்போது, பிரியங்கா வந்து ஒரு வெல்கமிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போச்சு. அதுக்கப்புறமா வந்து பிரியங்காவோட வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதுக்கு வந்து பிராவோ வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. எனக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஹாப்பி தான். அது நடந்தால் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி. நான் அவங்க 2 பேருக்குள்ளே சும்மா நடுவில் வந்து போயிட்டுருப்பேன். மற்றபடி அவங்க 2 பேரும் சேர்ந்தா நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அபுத் அண்ட் நிவேதிதா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. அதை போட்டு உடச்சி விட்டாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொண்ணு எப்படி கிராக்கா, இந்த பொண்ணு என்ன மென்டலா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப டாமினேட்டிவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தினேஷ் கூட வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டாங்க. அதை வந்து கேட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகி பின்னாடி பேசினதெல்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து ரொம்ப அழுது, அந்த இடத்துல வந்து நான் உங்களை எவ்வளோ நம்பிட்டு இருந்தேன், இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ரொம்பவே உடஞ்சிட்டாங்க. அவங்க லிட்டரலாக பயங்கரமாக அழுததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தேஜஸ், நேஹா இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு குறும்படத்தை போட்டு உடச்சி விட்டாங்க. ஸோ இனிஷியலாக வந்து அந்த டேட் போயிருப்பாங்க, அந்த பாட்ரி டாஸ்க் அப்போ. ஸோ அப்போ வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்திருக்கும். அதை பற்றி எடுத்துகிட்டு வந்து பிரியங்கா கிட்டே வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அப்போது அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது, அதில் வந்து நான் வெளியே இருந்திருந்தால் அதை வந்து இதை விட்டு அப்படியே வாக் அவுட் பண்ணி போயிருப்பேன் நான் பாட்டுக்கு. பட் இங்கே இருக்கிறனால தான். ஸோ நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். பட் நான் எல்லாமே இனிஷியலாக இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அது இதுன்னு சொல்லி அது சொன்ன உடனே நேஹாவுக்கு வந்து செம ஷாக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி வந்து உடைய ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மோனிஷா, ரெக்ஸ் இவங்க வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வீணாவும் ரெக்ஸும் பேசிகிட்டு இருந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெக்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காரு, வீணா வந்து பிடிச்சிருக்கு, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். ஸோ அதனால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து இருக்குது. அப்போ மோனிஷா வந்து பிராவோ கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. சிந்துரி வந்து கீழே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போது வந்து அங்கே ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. சிந்துரி உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பிடிக்கும் எனக்கு, நான் வந்து நாளைக்கு அவகிட்டே வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் அங்கே உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் சிந்துரி வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது, ஸோ எனக்கு யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ சிந்துரி வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கரெக்டான ஒரு பர்சன் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு யார் கூடயும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி
அந்த ஒரு லெவலுக்கே வந்து விடலை. அவங்க கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பிக் பாஸ்க்கு எடுத்து போட்டிருக்கலாம் பேசாமல். ஸோ இப்போது இதில் இருந்ததோட, ஏன்னா இந்த ஷோவே வந்து செகண்ட் லவ் அப்படிங்கும்போது யார் கூட கனெக்ட் ஆகணும், பிரேக் ஆகணும், அந்த மாதிரி எதுவுமே ஆகலை ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஸோ யூஸ்வலாக வந்து ஏடன் ஆகட்டும், அசீம் ஆகட்டும், அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அவங்கள வந்து உடனே அமுச்சு விட்டாங்க. பட் சிந்தூரிக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது இன்றைக்கி 25th எபிசோடில். ஸோ ஃபர்தராக இதில் வந்து ஹைலைட்டான ஒரு மூமெண்ட்ஸை தனித்தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.